சேம் இதே மாதிரியே வந்து காலேஜுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து பிபிஏ டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டு ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்குது மேலே. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கேம்பஸ் போட்டிருக்காங்க. எந்தெந்த ஊரில் வந்து என்னென்ன ஜாப்க்காக வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கேம்பஸ் இந்த காலேஜில், அதுக்காக தான் வந்திருந்தேன் நான். இந்த இந்த கட்டடத்துக்கு பின்னாடி தமிழ் டிபார்ட்மெண்ட்டு ப்ளஸ் வந்து பிபிஏ, கெமிஸ்ட்ரி, பயோமேட் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் காலேஜை. இங்கெல்லாம் உட்காந்து நாங்கள் விளையாண்டுட்டு ரொம்ப ஜாலியாக இருப்போம். அப்போல்லாம் சாருங்க மேடம்லாம் பார்த்தா ஒரு மரியாதை, பயந்துட்டு எழுந்து நிற்கிறது அந்த மாதிரிலாம் இருப்போம். இப்போல்லாம் எல்லோரும் ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த மாதிரி இல்லை. பார்த்துட்டே போகலாம். இதெல்லாம் புதுசாக அப்போ பண்ணியிருக்காங்க. நாங்கள் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி இல்லை. அப்போல்லாம் மரத்துக்கடியிலேயே வண்டியில் அப்போ பசங்க யாரும் அதிகம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. படிக்கும் போது எல்லாம் பஸ்ஸு தான் அதிகம். ரொம்ப ரேர், யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. மொபைல் ஃபோனுமே யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து இந்த காலேஜ் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவில். வடசனி மலைன்னு சொல்லுவாங்க முருகன் கோவில். இதுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி இருக்க வழி. இது வந்து பஸ் ஸ்டாப்பிங்கு. ஃப்ரீ பஸ்லாம் இப்படி தான் வரும். அதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. தெரிஞ்ச பையன் இருக்கா. ஏதோ காலேஜ். இது என்னுடைய கல்லூரி. இவ்வளோ தூரம் வந்து நானும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு என்னை பெருமைப்படுத்தினேன். கல்லூரி இதுதான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.